சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தேடி கூட்டாளி கூடி போகுமே அஸ்வின், பாட்டு பாடினா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது வேலை பார்க்கணும்டா. அந்த சைடுல இருந்து தேங்காய் எல்லாத்தையும் அழுத்து வந்து போடுன்னு சொன்ன, நீ போட்டுட்டியா? அப்ப இன்னும் அந்த வேலையை முடிக்கல. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு, அதையும் சேர்த்து நானே பார்த்திருக்கலாம் போலடா. டேய், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலனா இங்க சம்பளம் கிடையாது, பரவாயில்லையா? அது எல்லாத்தையும் பறக்கிறதுக்கு அரை நாள் ஆகும். போ, இன்னைக்குள்ளையாவது அந்த வேலையை சீக்கிரம் முடி. என்னையா நீ? அஸ்வின், அதான் நம்ம அடிக்கடி பாக்குறோம்ல, எதுக்கு இப்ப ஹவாரியோலாம் கேட்டுட்டு இருக்க? மச்சான பார்த்துதான் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. மச்சான், என்ன தோட்டத்துல உங்களுக்கு ரொம்ப வேலையோ? சாப்பிட கூட வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறீங்க. பார்க்கவே முடியல உங்களை, அந்த அளவுக்கு தோட்டத்துல வேலையோ? சாப்பிட வரையாம் நீ? எப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன பிறகு வரீங்க, சாப்பிட்டுட்டு உடனே தோட்டத்துக்கு வந்துடுறீங்க. யாம்னி, வேலையும் ரொம்ப முக்கியம்ல. மச்சான், முழு நேர விவசாயி ஆயிட்டீங்களோ? ஆமா யாம்னி, அண்ணனுங்களுக்குலாம் எல்லா வேலையும் தெரியுது. நானும் கத்துக்கணும்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் நானும் அஸ்வினும் இங்க இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம். கூட எப்ப பார்த்தாலும் காமெடி தான். விவசாயங்கிறது நம்மளே உருவாக்கணும் அஸ்வின். இங்க இருந்து புடுங்கிட்டு போய் நடக்கூடாது. போய் ஆம்னி, இவனுக்கு ஒரு வேலையும் தெரியல. நான் சொல்லி சொல்லிதான் ஒரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கான். என்னடா, போய் நான் சொன்ன வேலையை முதல்ல முடிப்போ. அஸ்வின், நம்ம யாம்னிடா. சரி அஸ்வின், போய் வேலையை பாரு போ. சரி அஸ்வின். மச்சான், உங்களுக்கு வேலை இருக்கா? ஏன் யாம்னி? எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களா மச்சான்? யாம்னி, காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்களா? நாளையில இருந்து காலேஜ் போயிருவேன். இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க, அதான் கூட்டிட்டு போறீங்களா மச்சான்? நானா? எனக்கு காலேஜ் தெரியாதே. மச்சான், எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். நீங்க இதுக்கு முன்னாடி கூட என்னைய காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் வண்டியில நல்லா ஓட்டுவேனா? சூப்பரா ஓட்டுவீங்க. நீங்க பைக் எடுத்து ஓட்டி பாருங்க மச்சான், உங்களுக்கே தெரியும். ஐயோ வேண்டாம் யாம்னி, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம வேணா பஸ்ல போலாமா? பஸ்ல வேண்டாம் மச்சான், பைக்லயே போலாம். உங்களுக்கு பைக்ல போய் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒருவேளை மறுபடியும் பைக்ல போனா எல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம்ல. பைக்லயே போலாம் மச்சான். இல்லையாம்னி, அண்ணா ஏதாவது சொல்லுவாங்களே. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம். யாமி மச்சான், நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மா தான் ஃபீஸ் கட்ட ரூபா தந்தா. அப்போ நான் கூட்டிட்டு போறேமான்னு கேட்டால, நான் மச்சானை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா சரிம்மா கூட்டிட்டு போன்னு சொன்னா, அதனால அம்மாட்ட சொல்லிட்டேன். நம்ம போலாம் வாங்க. யாமி, ஆட்டோல கூட்டிட்டு போட்டுமா? இல்ல இல்ல, பைக்ல தான் கூட்டிட்டு போனோம். அப்பதான் உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறது கூட உங்களுக்கு ஞாபகம் வரல மச்சான். ப்ளீஸ் மச்சான், பைக்ல கூட்டிட்டு போங்களா? சரி யாமி, நீ ஆசைப்படுறல்ல, அதனால பைக்லயே போலாம். சரி மச்சான், வாங்க போலாம். எங்க கூட்டிட்டு போற இந்த பிள்ளைய? நம்ம வேலைய பாருங்க, இவன் எங்க அந்த பிள்ளைய தள்ளிட்டு போறா. என்னதான் பாசல மறந்துறனால கேரக்டர் மட்டும் மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்கா.
ஏங்க மாப்பிள்ளை வீட்டில் தான் அப்படியே இருக்காவன்னா நம்மளும் அப்படி இருந்தால் நல்லாவா இருக்கும். நேரத்துக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்க வேண்டியது. இது வரைக்கும் அவியெல்லாம் இன்னும் ஒரு வார்த்தை பேசியாவில்ல. எங்கள் அக்கா வேற போன் போடும்போதெல்லாம் ஏதாவது சொன்னாவளா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவிய எதுவும் சொல்லலைனாலும் நீங்கள் விளாது போய் பேசக்கூடாதான்னு சொல்லி கேட்கா. அன்னைக்கு தான் நம்ம போய் எல்லாரும் பேசிட்டு வந்தோம்ல, ஓயாம போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? அவியல்களுக்கு அவசரம் இல்லை, நம்மளுக்கு அவசரம் தானே. நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அவியலை நம்பி நம்ம கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தா தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். என்ன முடிவு எடுக்க சொல்ற இப்போ? நாம இப்போதைக்கு கட்டி கொடுக்க போறது இல்ல நம்ம பிள்ளைய. எப்படி இருந்தாலும் படிப்பு முடியணும்ல. அதுக்கு அவியல்களும் ஒரு வார்த்தையும் பேசியவில்லை. நம்மளும் இப்படியே இருந்தா நல்லா இருக்குமா? நம்மளும் ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம்ல. லட்சுமி அம்மா தான் சொன்னாவல்ல அன்னைக்கு, பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரட்டும், அதுக்கு பிறகு பேசலான்னு அவிய தானே சொன்னாவ. நீ எதுக்கு அவசரப்படுறா? வெளியே போனா ஒருத்தரும் ஒரு மாதிரி கேட்காவங்க. கல்யாணம்னு சொன்னியால இப்ப என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கேன்னு கேட்காவ. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டதுனால கல்யாணம் நின்று போச்சோ வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோன்னு கேட்காவ. நானும் இல்லை அங்கதான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க முடியும்? ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லணும். நம்ம வேற இடத்தையாவது பார்ப்போம். இப்படி இழுத்துக்கிட்டே போச்சுன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்காது? அதுக்கு ஓயாம அவிய வீட்டுல போய் நிக்க சொல்றியோ? அவியெல்லாம் வந்தா பரவாயில்ல. ஏங்க அதுக்காக என்ன 10 வருஷத்துக்கு அவிய அமைதியா இருப்போம் நம்மள இருக்க முடியுமா? நம்மளும் அவிய வீட்டுல போய் என் பிள்ளைய கட்டிக்கிடுங்கன்னு நின்னோம். அவிய தானே உங்க பிள்ளை வேணும்ட்டு வந்தாவ. அவிய தானே பூவையும் கொண்டு வந்து வச்சுட்டு போனாவ. நிச்சயம் என்னைக்கே மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப என் மகனுக்கு ஞாபகம் வரட்டும். கவை என்ன எத்தனை வருஷம் ஆகுமா? ஞாபகம் இல்லைன்னாலும் நல்லா தானே இருக்காரு அவரு. காயங்கள்லாம் ஆறி போச்சு, நல்லா நடமாடிட்டு தான் இருக்காரு. அவியல் எல்லாம் அப்பா அம்மானு ஏத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சா இவ்வளவு பொண்டாட்டியா நினைக்க மாட்டாராக்கும். எதுக்கு அவிய பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கவனு எனக்கே தெரியல. அதனால நம்ம போய் ஒரு வார்த்தை என்ன எதுன்னு பேசிட்டு வந்துருவோங்க. என்ன பேச சொல்றா? ஏங்க உண்டா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னு அவ்வளவுதான். உண்டுன்னு சொன்னவனே ஒரு நாளை குறிச்சிட்டு வந்துருவோம் கல்யாணத்துக்கு. வேண்டான்னு சொன்னவனே நம்ம வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லிடலாம். அது எப்படி லட்சுமி அம்மா வேண்டான்னு சொல்லுவாவ? அவி அப்படிலாம் சொல்ல மாட்டாவ. அதான் அன்னைக்கு நம்ம கேட்கும் போதே கண்டிப்பா கல்யாணம் வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் பொறுங்கன்னு தானே சொன்னாவ. அதாங்க என்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்டுருவோம். என்ன 1 வருஷம் காத்திருக்கணுமா இல்ல 2 வருஷம் காத்திருக்கணுமா, என்னைக்கு கல்யாணம்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. நம்மளுக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்லி எனக்கு தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு இந்த மாதிரி இருக்குது. அதனால அவகிட்ட போய் பேசிட்டு நிச்சயம் எல்லாம் வேணா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு வருவோம். சரி, நீ தான் ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. நீ சொல்றதுனால இன்னொரு தடவை போவோம். ஆனா அவிய ஒழுங்கா பிடி கொடுத்து பேசலன்னா என்ன செய்ய? அதெல்லாம் நம்ம பேசினாச்சுன்னா அவிய பேசுவோம். வாங்க போய் கேட்போம். லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. வா மாரியப்பா, வா தமிழே. இருங்க சேர் எடுத்து வந்து போடி. லட்சுமி அம்மா இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு இப்போ கை கால்லாம் சரியாகி நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தோம். ஆமாமா சரியாயிட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிட்டு. இப்ப தோட்டத்துல போய் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பெற வேண்டாமா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? மாப்பிள்ளைக்கு கை கால்லாம் அடிபட்டு இருக்குன்னு தானே இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க. அதான் இப்போ அவருக்கு சரியாயிட்டு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எதுக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கிய? கல்யாணத்தை வச்சிருவோம் லட்சுமி அம்மா. வைக்கல மாரியப்பா, நான் உனக்கு பழசு எதுவும் என்ன ஞாபகத்துக்கு வரல. அதான் யோசிச்சுட்டு என்ன பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பழசு ஞாபகம் வரணும்னு என்ன இருக்கு? மாப்பிள்ளை நல்ல விவரமா தானே இருக்காரு. நீங்க தான் அப்பா அம்மா குடும்பம்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தானே இருக்காரு. அப்புறம் என்ன தோட்டத்துல போய் இப்ப வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றிய? பழசு மட்டும் தானே மறந்துருக்கு, மற்றபடி எல்லாம் ஞாபகத்துல இருக்க தானே செய்யுது. கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா என் பிள்ளையும் நல்லா பாத்துக்கிட மாட்டாரா? தமிழ் அதெல்லாம் என் மகன் நல்லா பாத்துக்கிடுவான். பெற வேண்டாம் லட்சுமி அம்மா, கல்யாணத்தை பத்தி ஏன் பேசாம இருக்கியோ? 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோமே. முடிச்சிடலாம். இப்படி இருந்தாப்ல ஆயிப்போச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதுக்கு அப்படி சொல்றிய? மகளை கட்டதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? சே தமிழ், நாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இந்த மாதிரி ஞாபகம் மறந்து போயிருக்கானே, இப்ப எப்படி கல்யாணம் வைக்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல நிச்சயம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதான் என் பிள்ளை வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா நாங்களே சொல்லியிருக்க மாட்டோமா? உன் மொவால தான் என் மவன் ஆசைப்பட்டு கேட்டான். அவளை எப்படி நாங்க வேண்டான்னு சொல்லுவோம்? அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுன்னா அந்த பிள்ளைய சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிடுவானேன்னு பார்த்தேன். பரவாயில்லம்மா, கல்யாணம் பண்ணி வைங்க. அவருக்கு பின்னாடி ஞாபகம் வந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச பிள்ளையே நம்மளுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளேன்னு சந்தோஷம் தானே படுவாரு. அதனால இவர் இப்படி இருக்காரேன்னு எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நாங்க பொண்ணை கட்டி தரக்கு ரெடியா தான் இருக்கோம்.
நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை வச்சிருவோம். நாள் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தேன்னா பார்க்கவே எல்லாம் ஒரு கேள்வி கேட்காத. எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ வந்து கேட்டுட்டு போயிடலாமேன்னு வந்தோம். சரி தமிழ், யாருக்கவே எல்லாம் பேசி வச்ச கல்யாணம் தானே, கல்யாணத்தை பண்ணிடலாம். லட்சுமி அம்மா எப்போ என்னைக்கு? மாரியப்பா நான் வீட்டுல எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு சொல்லி. லட்சுமி அம்மா 3 மாசத்துக்குள்ளேயாவது ஒரு தேதியை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நாள் கடத்திட்டே போயிடாதுங்க. சரி தமிழ், பார்த்து சொல்லி. சரி லட்சுமி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். 2 பேரும் இருங்களா, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, நானும் ஐயாவும் தான் இருக்கோம். எல்லாரும் தோட்டத்து வீட்டுல இருக்கா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பரவாயில்ல லட்சுமி அம்மா, இருக்கட்டும். காப்பி தானே அடுத்த தடவை வரும்போது குடிக்கும். நாங்க வார லட்சுமி அம்மா, நீங்க நாளை குறிச்சிட்டு வந்து சொல்லுங்க. நாங்களே எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டி இருக்குல்ல. சரி மாரியப்பா சொல்லி. வாரம்மா. லட்சுமி அம்மா போயிட்டு வரோம். சரி சரி போயிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காவல்ல, ஒருத்தர் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதான் புருஷனும் முன்னாடி வந்து கேட்டுட்டு போறவ. நல்லா இருந்திருந்தா அப்பவே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயில. வீட்டுல எல்லாத்தையும் முதல்ல இதை பத்தி பேசணும். ஐயாட்ட போய் சொல்லுவோம் இந்த விஷயத்த. ஏய் துர்கா, ஏண்டி காலேஜ் போற மாதிரி பேக் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன மாதிரி ஸ்டைலா ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல இஷு, காலேஜுக்கு போறோம்ல. காலேஜுக்கு போனா என்னடி, இன்னைக்கு தான் நம்ம கிளாஸ் இல்லல, ஃபீஸ் தானே கட்ட போறோம். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏய் துர்கா, புக்லாமா எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா இஷு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. எப்பதான் நீ எல்லாம் திருந்த போறியோ தெரியல. ஹாய் துர்கா. ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் துர்கா, நீ ஏன் இது? ஆச்சரியமா இருக்கு. இல்ல இஷு, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஓ ஐசி, நான் வேணா பேர்த்துமா, நீங்க 2 பேரும் பேசிட்டு அப்புறமா வரீங்களா? ஐஷு இல்லம்மா, நீ தான் பேச ஆரம்பிச்சிட்டல, நீயே பேசு. நான் வேணா கிளம்புறேன். 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணலாம். சும்மா இரு ஐஷு, அவர் வேற இருக்காரு. கிண்டல் பண்ணாத. துர்கா, காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல சூர்யா, நாளையில இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஃபீஸ் கட்ட போறோம். ஓ அப்படியா? ஆமா. துர்கா, நான் வேணா உங்களை கூட்டிட்டு போட்டுமா பைக்ல? இல்ல வேண்டாம், ஐஷு இருக்கா. ஏய் துர்கா, அப்ப நான் இல்லன்னா நீ பைக்ல போவ அப்படிதானே? இல்ல ஐஷு, நான் பைக்ல எல்லாம் போக மாட்டேன். எனக்கு பைக்ல போய் பழக்கமும் இல்ல. நான் பஸ்ல தான் போவேன். சூரியன், அவ பஸ்ல தான் போவலாம். எனக்கு பஸ் இப்போ வரதுக்கு டைம் ஆயிருமோன்னு தோணுது. நான் வேணா பைக்ல வரேன், நீ பைக்ல கூட்டிட்டு போறீங்களா? காலேஜ் வாசல்ல டிராப் பண்ணா போதும். ஐஷு, நீங்க மட்டும் இல்ல, துர்காவும் வரட்டும். 2 பேரையும் சேர்த்தே கூட்டிட்டு போறேன். சூரியன், துர்காக்கு பைக்ல வரதெல்லாம் பிடிக்காதான். அவளுக்கு பழக்கமா இல்லையா, அவளுக்கு பஸ்ல வரதுதான் பிடிக்குமா. அதனால பஸ் எப்போ வருதோ அவ அதுல வரட்டும். என்னை மட்டும் காலேஜ் வாசல்ல டிராப் பண்ணிடுறீங்களா? ஐஷு, என்ன துர்கா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் பைக்ல போறேன்னு சொல்ற? அப்ப சரி நீ வா. அவர் தான் 2 பேரையும் வச்சு ஓட்டுறேன்னு சொல்றாருல. இல்ல இல்ல, பைக்ல எல்லாம் நான் வர மாட்டேன். அப்பா அம்மா பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், யாரும் பார்க்க மாட்டாங்கடி, வா போலாம். இல்ல ஈஸ்வரா, பார்த்துட்டு வீட்ல போய் சொல்லிருப்பாங்க. சரி, நான் அப்படின்னா சூரியன் கூட பைக்ல போறேன். நீ பஸ் வந்ததுக்கு அப்புறம் வா. ஐஷு, நான் உனக்காக தானே இங்க இருக்க, நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற? ஏய் துர்கா, பஸ் வர மாதிரியே இல்ல, நான் பைக்ல போறேனே. ஒன்னும் வேண்டாம், நீ என் கூட வா. ஐஷு, போலாம் வரீங்களா? சூரியன், நான் வரதுக்கு ரெடி தான். ஆனா துர்கா நீ விட மாட்டேங்கிறாளே. அப்படின்னா துர்காவையும் சேர்த்தே கூட்டிட்டு போலாம். சூரியன், அப்போ நீங்க கார் தான் வாங்கணும். இவ பைக்ல எல்லாம் வர மாட்டாளாம். ஏன் துர்கா, உங்களுக்கு பைக்ல வரது பிடிக்காதா? இல்ல பயமா? தெரியல, நான் பைக்ல போயே பழகல. சூரியன், போய் சொல்ற, அவங்க அப்பா கூட பைக்ல போவா. அது அப்பா கூட போவேன், மத்தவங்க கூட போனதில்ல. என் கூட வாங்க துர்கா, நான் ரொம்ப அழகா கூட்டிட்டு போவேன். கீழே போட்டுருவோன்னு பயப்பட வேண்டாம். இல்ல வேண்டாம். சூரியன், இன்னொரு நாள் இவ இல்லாம வரும்போது வேணா நான் பைக்ல வரேன். இவ இருந்தா என்னைய விட மாட்டா, அவளும் ஏற மாட்டா. சரி ஐஷு, பார்த்து பத்திரமா பஸ் ஏறி போங்க. நானும் வேணா உங்க கூட பஸ்ல வரட்டுமா? வேண்டாம் சூரியன், நாங்க போயிட்டு வரோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி ஐஷு. துர்கா பாய். பாய். ஆமா, இந்த வருஷமா உங்களுக்கு பாவாடை தாவணி தானா? சாரிலாம் கிடையாதா துர்கா? நான் காலேஜுக்கு தாவணி தான் போடுவேன். அப்படின்னா சாரி? சூரியன், வாரத்துல ஒரு நாள் எங்க காலேஜ்ல சாரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா அன்னைக்கு வந்து எங்களை பாருங்களேன். நான் கூட பொண்ணு மாதிரி அழகா இருப்பேன். சரி ஐஷு, நீங்களே பொண்ணு மாதிரி அழகா இருந்தா அப்போ துர்கா அவ தேவதை மாதிரி இருப்பா. சரி சரி, அப்படின்னா பார்க்கலாம். நான் வரேன். சரி சூரியன், பாய். துர்கா, பஸ் வர மாதிரியே இல்லடி. அவர் கூப்பிட்டாரு, அழகா அவர் கூட போயிருக்கலாம். ஏன்டி இப்படி வரமாட்டேன்னு சொன்ன? அவர் தான் இப்ப நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல.
ஃப்ரெண்டா தானே பேசுறாரு. ஐஷு யாராவது பார்த்துட்டு போய் வீட்ல சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் காலேஜுக்கே போக முடியாது ஐஷு. அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். ஏய் நீ ஒன்று கவனிச்சியா? அவர் எது கேட்டாலும் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு. உன்னையே தான் முதல்ல பைக்ல வரையான்னு கேட்டாரு. அவருக்கு என்னைய விட உன்னைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு துர்கா. அவர் பேசுறத வச்சே தெரியுது உன்னை அவர் விரும்புறாரு. அப்படியா? ஆமா லூசு, உன்னை சாரியில எப்போ பாப்பேன்னு கேட்டார் பத்தியா? யார் அப்படி கேட்பாங்க? கட்டிக்க விருப்பம் இருக்கிறதுனால தானே அப்படி கேட்குறாரு. அப்படியா? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேளு. ஆனா அவரை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேளு. நீயும் சரியான ஆள் தான் துர்கா. போ ஐஷு. ஏய் துர்கா, அங்க பாருடி, சூர்யா ஒரு பொண்ணு கூட்டிட்டு பைக்ல வராரு.